ஹாய் குட் மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பி பார்த்தா இங்கே ஒரு குட்டி பல்லி, இது எப்படி உள்ளே வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அவளை தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த பள்ளி கூட போராட வேண்டியதான்னு முடிவாகி போச்சு. இருடா என் பையனை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு எங்கள் ஆளை கூப்பிட்டு வந்தேன். அவன் வந்து பார்த்துட்டு, அம்மா இது குட்டி பள்ளி தாம்மா, ஸ்ப்ரே அடித்தாலே ஓடிடும் அப்படின்னா. பரவாயில்லையே, ரொம்ப தைரியமான ஆளாக இருக்கானே அப்படின்ட்டு நானும் ஸ்ப்ரே எடுத்து அடித்தா அது கீழே விழுந்து எங்களை பார்த்து ஓடி வருது. எங்கடா இங்கே இருந்தவனை காணோம் அப்படின்னு பார்த்தா அவன் டைனிங் டேபிள் மேலே ஏறி நிற்கிறான். நல்லா காப்பாற்றினடா அம்மாவை அப்படின்ட்டு அப்புறம் அந்த பள்ளியை நாங்கள் காப்பாற்ற எடுத்த முயற்சியில் செத்து போச்சு. அப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு சரி காலையிலே நம்ம பேரில் ஒரு கொலை கேஸ் ஒன்று புக் ஆயிடுச்சு, சரி ஸ்கூல் வேலையை பார்க்கலாம், நீங்கள் வந்தால் ரொம்பவே டைம் ஆகிப்போச்சு. அதனால் பூரி சப்பாத்தி அப்புறம் பன்னீர் சமோசா இவ்வளோ பண்ணி கடைன்னு ஒரு ஜூஸையும் போட்டு எங்கள் ஆளை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சிட்டேன் இந்த கலவரத்தில் ஒரு வழியாக. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் ஆளை கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக நல்லா சூப்பராக மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லோரும் எடுக்கிறாங்களா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆனால் ஃபோனை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா அதனால பல்ல காமிச்சிட்டு வந்து ஃபோன் எடுத்தாச்சு. அப்புறம் ராயல் மார்ட் போயிட்டு ஒரு பேட் வாங்கிட்டு வீடு வந்து செஞ்சு